அன்பார்ந்த நண்பர்களே, இன்று நம்முடைய ஆன்மீக பயணம் பெருமாளின் அருள்மிகு திருத்தலமான ஆதி ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலுக்கு. இந்த கோவிலின் வரலாறு, சிறப்புகள், புராணக் கதைகள், திருவிழாக்கள் எல்லாவற்றையும் எளிய தமிழில் நாம தெரிந்து கொள்வோம். வாருங்கள், ஒரு தெய்வீக பயணத்தை ஒன்றாக அனுபவிப்போம். கோவிலின் அறிமுகம். ஆதி ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் தென்னிந்தியாவின் முக்கிய வைணவ தலம். திருக்கோவிலின் மூலவர் ஆதி ஸ்ரீனிவாச பெருமாள், அதாவது திருப்பதி ஸ்ரீனிவாசரின் முதல் வடிவம். தாயார் மகாலட்சுமி தாயார். கோவில் மிகவும் பழமையானது, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய புராணக் குறிப்புகள் கொண்டது. ஓம். வரலாறு மற்றும் புராணம். புராணக் கதை. ஒரு காலத்தில் விஷ்ணுவின் தீவிர பக்தர்களுக்காக பெருமாள் திருப்பதிக்கு செல்லும் முன்பே இந்த இடத்தில் முதலில் விக்கிரகமாக எழுந்து அருளினார். அதனால் இங்கேயுள்ள பெருமாள் ஆதி ஸ்ரீனிவாசன் என்று அழைக்கப்படுகிறார். பக்தர்கள் நம்பிக்கை: திருப்பதி ஏற முடியாதவர்கள் இங்கு வந்தாலே திருப்பதி சென்ற புண்ணியம் கிடைக்கும் என்று கருதப்படுகிறது. பாண்டியர் மற்றும் சோழர் கால கல்வெட்டுகள் இங்கு கிடைக்கின்றன. பல ஆழ்வார்கள் இந்த திருத்தலத்தை பற்றி பாடியுள்ளனர். சிறப்புகள். முக்கிய தெய்வம் சங்கு சக்கரம் தரித்த ஆதி ஸ்ரீனிவாச பெருமாள். உபதெய்வங்கள் அனுமன், ஆழ்வார்கள், கருடாழ்வார், ஆண்டாள். சிறப்பு நம்பிக்கை: திருமண தடை நீங்க, சந்ததி பாக்கியம் கிடைக்க, தொழில் வளர்ச்சி பெற இங்கு வழிபடுவர். தாயார் சன்னதி. மகாலட்சுமி தாயார் தனி சன்னதி. திருவிழாக்கள். பிரம்மோற்சவம், வருடாந்திரம் நடைபெறும் மிகப்பெரிய திருவிழா. வைகுண்ட ஏகாதசி, பெரும் கூட்டம், ஸ்வர்க்கவாசல் திறப்பு. ஆடிவள்ளி கல்யாணம், சிறப்பு திருமண நிகழ்ச்சி. பவித்ரோற்சவம் பங்குனி உத்திரம், முக்கியமாக கொண்டாடப்படும். கட்டடக்கலை. திராவிடக்கலை வடிவில் அமைந்த கோபுரம். அர்ச்சனை மண்டபம், உபாலயங்கள், மண்டப சித்திரங்கள். கலையாழ்வார் சிற்பங்கள் மிக அழகானவை. பக்தர்கள் அனுபவம். இங்கு வரும் பக்தர்கள் மன அமைதி பெறுவார்கள், கடன் தடை நீங்கும், திருமண தடை நீங்கும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். ஒருமுறை ஆதி ஸ்ரீனிவாசரை தரிசித்தால் வாழ்நாள் முழுவதும் பெருமாளின் அருள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கோவில் செல்லும் வழி. அருகிலுள்ள ரயில் நிலையம் அல்லது பஸ் நிலையம். சாலை வழி. அருகிலுள்ள நகரங்கள் சென்னை திருப்பதி வழியில் இருந்தால். வசதியான தரிசன நேரம் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை. நண்பர்களே, இன்றைய ஆன்மீக பயணத்தில் ஆதி ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலின் மகிமைகளை நாம் தெரிந்து கொண்டோம். திருமண தடை, வாழ்க்கை தடைகள், மனக்கலக்கம் எல்லாம் நீங்கி பெருமாள் அருளால் வாழ்க்கை வளமாக அமையும் என்று நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், மேலும் இப்படி ஆன்மீக பயணங்களை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். அடுத்த ஆன்மீக பயணத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.